வாங்க. உட்காருங்க. குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. ஐயோ, பணமா? ப்ளீஸ் வாங்கி. பணம்லாம் வேண்டாங்க. இப்போதைக்கு இதை செலவுக்கு வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு போக வேண்டாம், வீட்டிலே ரெஸ்ட் எடுங்க, உடம்பை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வீக் ஒரு 20,000 அனுப்பிச்சி வைக்கிறேன் டெலிவரி செலவுக்கு. வாங்கிக்கோங்க ப்ளீஸ். பரவாயில்லைங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்கள் எனக்கு இவ்வளோ செஞ்சதே போதும். ஃபோன் நம்பர் எழுதியிருக்கேன். எதுவாக இருந்தாலும் எப்போ வந்தாலும் கூப்பிடுங்க. தைரியமாக இருக்கணும். நான் கிளம்புறேன், உங்கள் அப்பா தேடுவாங்க. வரேன். எங்க அப்பா சொல்லலை. அது இல்லைங்க, எங்க அப்பா ரொம்ப தளர்ந்துட்டாரா? அப்பா நல்லா இருக்காங்க, உங்கள் அம்மா நல்லா இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களை பார்த்துக்குங்க. நாளைக்கு நீங்க பார்க்க போற பொண்ணு கண்டிப்பா அமையும். நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இதுக்கு மேல எங்க ஓடி ஆக்குதுமா? அத கொடுத்துட்டு இல்லையா சார்? கூப்பிட்டீங்களா தம்பி? பொண்ணு பார்க்க போகிறோம், பூ வாங்கிட்டு போகலாம் சார். அனுபவம் பேசுதா? வாங்க. இந்த பூ எவ்வளோமா? 2 ரூபா. இந்த பூ 2 ரூபா. சரி, மல்லி எவ்வளோ சொல்லு? மல்லி 2 ரூபா 10 ரூபா. வாங்கய்யா, என்ன வேணும்? 10 முழம் பூ கொடுங்க. தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறோம். நல்ல மனசோட அழகு பார்க்கலாம். முதல்ல அவருக்கு கொடுங்க. சாமி எல்லாம் சபரிமலைக்கு கிளம்பிடுச்சு. நல்ல சகனமா தெரியுது. நீங்க வேற உங்க பர்சனல் பையில எடுத்துட்டு வரலையா? இந்த பொண்ணு ஒர்க் அவுட் ஆயிருப்பாருங்க. வணக்கம். வாருங்க. வணக்கம். வணக்கம்மா. வாருங்க. சிரமமா எடுத்துக்கிடாதுங்க, உங்களை ஒரு நாள் தங்க வச்சுக்கிட்டோம். அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? நம்ம கையிலயா இருக்கு. அம்மா, இதுல பூ இருக்கு எல்லாத்துக்கும். பொண்ணு சாமி கும்பிட கோயிலுக்கு போயிருக்கு. நீங்க வாருங்க, வந்து இருங்க. வாருங்க சார், பாருங்க. நம்மளும் போய் சாமி கும்பிட்டு வந்துடுமா? ஆமாம்மா, ஏங்க நாங்களும் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறோமே. சார், எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 5 காப்பி எடுத்துக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் பேசணும்.
ஐயோ அதெல்லாம் வேணாங்க. என்ன சிட்டி நினச்சிட்டிங்களா? இதெல்லாம் ஊர் பக்கங்க. அவங்க தப்பாக நினைக்க போகிறாங்க. இல்லை சார். பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்களே. ஆமாம் சார். மற்றதெல்லாம் எப்படி பேசணுமோ அப்படி நான் பேசுகிறேன். மாப்பிள்ளை என்ன சொல்லுதாரு? இல்லைல்ல, காப்பி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுதாரு. ஏனே என்னம்மா காயத்ரி மாப்பிள்ளை கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லுதா. அப்படியா? பேசிக்கிட்டோம். கூச்சப்படாம போங்க மாப்பிள்ளை. சரி சரி, காப்பி குடிச்சிட்டு போங்க. இப்போ இந்த ஃபால்ஸில் எப்போவுமே தண்ணி வருமா? ம் எப்பவுமே வரும். நிறையா வரும்ல? ம் என் பேர் ஃபுல் நேம் வேணுகோபால். உங்கள் அம்மா ரிட்டையர்ட் டீச்சர். ஓன் ஹவுஸ் இருக்கு. வெட்டிங் கார்டு ஷாப் வச்சுருக்கீங்க. ஒரு தடவை மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி நடக்காமல் நின்று போச்சு. அதானே சொல்ல வரிய? கரெக்டா? சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க. அப்புறம் நான் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்க. அதானே சொல்ல வரிய? எல்லாத்தையும் உங்கள் அம்மா ஃபோன்லேயே சொல்லிட்டாவ. பேரண்ட்ஸ் சைடில் சம்மதம். நாம் பேசி டிசைட் பண்ணணும். நம்ம முடிவு தானே முக்கியம். என்ன சொல்லுதிய? கண்டிப்பா எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க. இது லைஃப் சம்மந்தப்பட்டது. அதையும் இன்னைக்கே பேசி டிசைட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் மீட்டில் படப்படன்னு இருக்கும். எதுவும் தெளிவாக பேச வராது. ஒரு 10 days 1 month ஃபோன்லேயும் மெயிலையும் கம்யூனிகேட் பண்ணிக்கிடலாம். எல்லா விஷயத்துலையும் பிடிச்சிருந்தா அதுக்கு பிறகு பிடிச்சிருக்குன்னு சொல்லாமே. என்ன சொல்லுதிய? உட்காருங்க. நீங்க உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க. ரொம்ப தெளிவான நிதானமான பொண்ணா இருக்கீங்க. நீங்க சொன்னதான் சரி. வாங்க போங்கங்கிற ஃபார்மாலிட்டியே வேண்டாம். நீங்கள் என்ன காயத்ரின்னு பேர் சொல்லியே கூப்பிடலாம். என்ன காயத்ரி போயிட்டு வரேன்னு டக்குன்னு பேரை சொல்லிட்டீங்க? அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்ச மாதிரி தான் சார். கவலையே படாதீங்க, கல்யாணமே நடந்த மாதிரி.